வணக்கம். அனுதினமும் ஆனந்தம். இன்றைக்கி நட்சத்திர பலன் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பஞ்சாங்கம் வந்து ஆனி 10ஆம் தேதி மத்தியானம் 12:52 வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம், அதுக்கப்புறம் மிருகஸ்ரீஷம். அதே மாதிரி சந்திராசிரமம் வந்து மத்தியானம் 12:52 வரைக்கும் சுவாதிக்கு, அதுக்கப்புறம் விசாகத்துக்கு. அஸ்வினி, மகம், மூலம் முதல் 3 நட்சத்திரம். இன்றைக்கி உங்களுக்கு பண வரவு. பட் ஆனால் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கும், ஒரு கம்ஃபர்ட்னஸ் இருக்காது. உடம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. பரணி, பூரம், பூராடம். இன்றைக்கி வந்து பணம் சம்பாதிக்கணும் நிறைய உத்வேகத்தோடு நீங்கள் காரியம் பண்ணுவீங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் உங்கள் முயற்சிகள்லாம் நிறைய எடுப்பீங்க. இருந்தாலும் வந்து உங்களுக்கும் உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் பாதிக்க வரலாம். உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க. வெளியில் வெயில் அதிகம் போக வேண்டாம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். உங்களுக்கு இன்றைக்கி மிகச்சிறப்பான நாள். எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து சேரும். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் ஒன்று கூடி வரும். ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். இன்றைக்கி எது எடுத்தாலும் கொஞ்சம் டிலேவாக போகும் உங்களுக்கு. அதாவது காரிய சித்திங்கிறது கஷ்டம். அதனால் எதுவும் புதுசாக தொடங்க வேண்டாம், கவனமாக இருந்துக்கோங்க. மிருகஸ்ரீஷம், சித்திரை, அவிட்டம். உங்களுக்கு மகான்களோட தரிசனம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கோயில்களுக்கு போகிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அன்வான்ட் ஏதாவது மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லா இருங்க. திருவாதிரை, சுவாதி, சதயம். உங்களுக்கு நல்ல செய்தி வரும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் கைகூடும். உங்களுக்கு மனசு பிடிச்ச விஷயங்கள்லாம் நடக்கும். இன்றைக்கி ஒரு மிக அருமையான நாளாக இருக்கும் உங்களுக்கு. புனர்வசு, விசாகம், பூரட்டாதி. உங்களுக்கு அஃபீஷியலாக இது ஒரு கிரேட் டேவாக இருக்கும். அஃபீஷியலாக நல்ல விஷயங்களுக்கு காது கேட்கும். நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி இந்த நாளை ஒரு ஹாப்பி நாளாக கொண்டு போவீங்க. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் டே. இன்றைக்கி எல்லா விதமான குதூகூலமும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. ஃபினான்ஸு, வீட்டில் இருக்க பிரச்சனை இது இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அடுத்தது ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஒரு தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத பண செலவு, தேவையில்லாத மனக்குழப்பம் இதெல்லாம் வரும். அதனால் எதுவும் பண்ணாமல் அன்றைக்கி டே ரொட்டீனை கரெக்டாக பண்ணி அப்படியே லைஃப்பை கொண்டு போங்க. நல்லாயிருக்கும். நன்றி.